சுவாமி குழந்தையா வர்ற கோபமா சூரனை பார்க்க மாட்டார் சுவாமி. ஏன்னா சூரனும் பக்தன், கோபமா அவனை பார்த்தா பக்கத்துல நிற்கிற பக்தன் பயந்துடக்கூடாது. சுவாமி அவனுக்கு கூட கருணை பார்வை, முண்டகம் மாதிரி தாமரை மாதிரி மலர்ந்த முகத்தோடு நம்மை காணுவதற்காக இதோ நம் தந்த கடவுள், நம் உள்ளமெல்லாம் நிறைந்த சொந்த கடவுள். அந்த நாமத்தை நினைக்க 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 உள்ளமெல்லாம் பூரிக்கின்றது. பகைவனின் பராக்கிரமத்தை வட்டச் செய்பவனுக்கு கந்தன் என்று பெயர். சத்ரும் சோஷயதீதி ஸ்கந்தகா என்று பேசுகிறது. அதே போல் முருகப்பெருமானுக்கு கந்தன் என்கின்ற நாமம் மிக மிக உயர்ந்தது. காரணம், நம் ஆன்மாவை கந்தத்தடியில் கட்டி போடுபவன் அவன்தான். பிறவாலையில் இந்த பெரும்பரத்தை பெற்றுத் தருபவனும் அவன்தான். அதனால் கந்தக் கடவுளாகிய முருகப்பெருமான் நம் அனைவருக்கும் வெற்றிநாதராக, ஜெயந்திநாதராக, என் பக்தர்களை காக்க நான் இருக்கிறேன். யார் என் பக்தர்களை எதிர்க்கிறார்களோ அவர்களை நான் செய்யவிடும். அவர்கள் படிக்கின்ற திருக்குறளை அவர்களை எரித்து நெருப்பாக்கிவிடும். அது சாம்பலாக்கி